நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, எனக்கு பார்த்தீங்கன்னா மைவி3 ஆட்ஸில் ஒரு சின்ன அப்டேட் செய்தி தான் சொல்ல போகிறேன். அப்டேட்டுன்னு சொன்னோடனே இன்றைக்கி அக்டோபர் 1 ஏதாவது குறியீடாக அப்டேட் வந்துருக்குதா அப்படின்னு நினச்சிட்டு போகிறீங்க. இன்றைக்கி அக்டோபர் 1 தான். எந்தவித முக்கியமான அப்டேட்டும் எதுவும் இல்லை. அதில் அது முதல்ல சொல்லிடுறேன், சரிங்களா? அப்புறம் தமிழில் என்ன வச்சுருக்கு இல்லையா, மைவி3 ஆட்ஸ் நியூ அப்டேட்டுன்னு உடனே அதுக்குள்ளே என்னோட அப்டேட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயவுசெய்து என்ன திட்டாதீங்க, ஓகேங்களா? சின்ன அப்டேட்னா என்னன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நமது மைவி3 ஆட்ஸில் நடக்கக்கூடிய விஷயங்களை யாருமே தெரியப்படுத்துறதில்ல. அதாவது நம்ம மைவி3 ஆட்ஸில் இருக்கிற பெரிய பெரிய உறுப்பினர்கள், அத்தாரிட்டி மெம்பர்ஸு யாருமே பார்த்திங்கன்னா தெரியப்படுத்துறதில்ல உறுப்பினர்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இது மட்டும் இல்லாத மற்ற சோஷியல் மீடியாவிலையும் நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. யாரும் எந்த ஒரு தகவலும் தரதில்லை. மற்ற யூடியூபர் ப்ரைவேட்டாக யூடியூபர் போடுற தகவல் பார்த்து தான் மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிலாம் நாங்களும் போட்டிருந்தோம், நிறைய யூடியூபர்ஸும் போட்டிருந்தாங்க. உடனே பார்த்திங்கன்னா மைவி3 ஆட்ஸுக்குன்னு ஒரு தனியாக வெப்சைட் உருவாக்கியிருந்தாங்க. தனியாக வெப்சைட் உருவாக்கி நமக்கு மைவி3 ஆட்ஸில் நடக்கிற அந்த கேஸ் டீட்டெயில்ஸு, அன்றைக்கி என்னென்ன நடக்குது, இதெல்லாம் கிடைக்கும், போடுவாங்க. அந்த லெவலில் அந்த வெப்சைட் உருவாக்கியிருந்தாங்க. பட் அந்த வெப்சைட் உருவாக்குறதுலேருந்து அதில் எந்த வித அப்டேட்டும் இல்லை. அதை ஒரு கடுகு படம் மாதிரி போட்டுட்டு இருந்துச்சுங்களா, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வெப்சைட்டை. ஆனால் எந்த ஒரு தகவலும் அதில் இல்லை. இது உறுப்பினர்களே பெரிய கலக்கத்தை ஏற்படுத்திச்சு. என்னடா அது, வெப்சைட் மட்டும் உருவாக்குனாங்க, அதில் எந்த வித செய்தியும் கிடைக்க மாட்டேங்குது. இதில் போதா குறைக்கு பார்த்திங்கன்னா மற்ற யூடியூபர்ஸ் சொல்கிறது தான் நம்ம அதில் வருது, ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு கொஷின் எழுந்தது உறுப்பினர். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 85 லட்சத்துக்கு மேலே இருக்கிறாங்க உறுப்பினர்கள், சரிங்களா? இவ்வளோ பேர் இருக்கிற ஒரு உறுப்பினரில் ஒரு வெப்சைட் ஒரு விஷயங்களை தெரியப்படுத்துறதுக்கு ஒரு வெப்சைட்டு இல்லாமல் இருந்தது, ஓகேங்களா? அது இருக்கும் பட்சத்தில் இப்போ என்ன அப்டேட்டுன்னா, இதில் இப்போ ஒரு ஆடியோ வெளியே இருக்குதுன்னு நினைக்கிறேன், சரிங்களா? நீங்கள் போயிட்டுருக்கு ஆடியோ, சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க, நீங்கள் பார்க்குறதுனா போய் பாருங்கள். இது ஒரு ஆடியோ ஒரு அத்தாரிட்டி மெம்பரோ யாரோ ஒருத்தர் பேசிகிட்ருக்கார், நான் சரியாக கவனிக்கல. அப்போது நமது மைவி3 ஆட்ஸ் update.com என்ற வெப்சைட்டில் தான் அந்த வீடியோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? நீங்கள் போய் பார்க்குறதுனா பாருங்கள். அப்போ இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் பற்றியான டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குது, என்ன விஷயம் நடக்குது, என்ன நடந்திருக்கு, இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வெப்சைட்டில் பதிவிடுவதாக தகவல் வெளியாகி உள்ளது, சரிங்களா? இனிமேல் அந்த வெப்சைட்டில் எதாக இருந்தாலும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது. ஏன்னா அதில் படித்த மக்களும் இருக்கிறாங்க, படிக்காத மக்களும் இருக்கிறாங்க, ஓகேங்களா? இது எல்லோரும் போய்ட்டு வெளியே தேட முடியாது. அவங்கவுங்க யூடியூபர்ஸ்னால் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க ஒரு செய்தி சொல்லுவாங்க, ஒரு செய்தி அப்படியே மாற்றி சொல்லுவாங்க, அது அப்படியே ஒரு ட்ரிபிளாக சொல்லுவாங்க, டபுளாக சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு சரியான ஒரு செய்தி மக்கள்கிட்ட, அதாவது இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு நிறுவனமே ஒரு சேனல்லையோ அல்லது வெப்சைட்லேயோ அதை தெரியப்படுத்தினா மட்டும்தான் மக்களுக்கு சரியாக போய் சேரும், சரிங்களா? ஸோ அதால் பார்த்திங்கன்னா இப்போ அவங்க அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இனிமேல் வரக்கூடிய
மைவி3 சம்மந்தமான எல்லா விஷயங்களும் நாங்கள் இதில் வந்து பதிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இப்போ வீடியோவும் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அது அந்த வீடியோவாக என்னன்னு தெரில, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? நான் கொஞ்சம் சந்தேகத்திலே பார்த்துட்ருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவை கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல தகவல் இனிமேல் கிடைக்கும். அக்டோபர் 1 இன்றைக்கி வந்து ஏதாவது நமது அந்த கேஸ் ஸ்டேட்டஸ் ஏதாவது மாறி இருக்கா இல்லையா அப்படின்லாம் சில உறுப்பினர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. நண்பர்களே, நான் பார்த்த வரைக்கும் அந்த ஸ்டேட்டஸ் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அக்டோபர் 1, அதேமாரி ஒர்க்கிங் டேஸு, நேற்று திங்கள் இன்றைக்கி செவ்வாய் இல்லைங்களா? அந்த 2 நாளும் அப்படியே தான் இருக்குது. ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எந்த சேஞ்சஸும் இல்லை. சரிங்களா? அதேமாதிரி நிறைய யூடியூபர்ஸு, நிறைய சோஷியல் மீடியாவில் கடந்த வாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 10க்குள்ளே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும், ஏதாவது பெயில் பற்றி ஒரு அப்டேட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்டோபர் 10க்குள்ளே ஏதாவது நமது மைவி3 ஆக்சுவலாக அப்டேட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. சரிங்களா? அது ஒன்றா சொல்ல முடியும். ஆனால் தற்போது வரை பார்த்தோன்னா எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரிங்களா? ஏன்னா நம்ம பார்த்துட்ருக்கோம், காத்துட்ருக்கோம். பட் இருந்தாலும் அவங்க லீகலாக வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம அதை எதுவும் சொல்ல முடியாது. அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்கும், ஏதாவது செய்வாங்க. நம்ம எடுத்தவங்களுக்குன்னு ஒரு கடையில் விற்கிற பொருள் இல்லை, இது உடனே போயிட்டு வாங்கி அவர்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு. சரிங்களா? இது வந்து லீகல் பிரச்சனை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் கொஞ்சம் டைம் தேவை தான். அதால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுங்க. ஏன்னா நமது எம்டி நம்ம கம்பெனி நடத்துறதுக்காக மட்டும்தான் அவர் போயிருக்கிறாரு. நம்ம உறுப்பினர்களை காப்பாற்றுறதுக்காக தான் போயிருக்கிறாரு. நம்ம உறுப்பினர்களுக்கு மேற்கொண்டு சேவை செய்ய தான் அவர் போயிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து இப்போயே அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் பொறுங்க. இவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்க. சரிங்களா? கொஞ்சம் பொறுங்க. கண்டிப்பாக இந்த அக்டோபர் 10க்குள்ளே ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்பதை இந்த பதிவு மூலியமாக தங்களுக்கு தெரிவிப்படுத்திக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.